ஒரு நாள் வந்து ஒரு மரணத்தின் கடவுள் வந்து ஒரு ஆண் தேவதைய வந்து பூமிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாரி அங்க பூமியில வந்து ஒரு உயிர் வந்து போயிருச்சு. அந்த உயிரோட ஆன்மாவ வந்து நீ போய் எடுத்துட்டு வரணும். அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆண் தேவதையுமே பூமிக்கு வருது. வந்து பார்த்தா ஒரு 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 அந்த பொம்பளைக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பெண்ணோட மார்பகத்த பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கு. ஆ ரொம்ப அழுதத பார்த்தோன்னா, அந்த ஆண் தேவதைக்கு வந்து அந்த ஆன்மாவ வந்து எடுத்துட்டு வரதுக்கு வந்து மனசு இல்ல. உடனே அந்த ஆன்மாவ வந்து எடுத்துட்டு வராம, அ அந்த மரணத்தின் கடவுள்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி என்னால எடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மரணத்தின் கடவுள் சொல்றாரு, அதுதான் உன்னோட வேலை. நீ இந்த மாரி எதையும் பார்க்கக்கூடாது. சொல்ற வேலைய செய்யணும். இல்லைன்னா உனக்கு வந்து தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரவால்ல. நீங்க எனக்கு வந்து தண்டனை குடுத்தா கூட பரவால்ல. ஆனா அந்த ஆன்மா வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். ஆ ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் தேவதை வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த மரணத்தின் கடவுள் வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து இது கண்டிப்பா உனக்கு வந்து தண்டனை தான் இருக்கு. ஏன்னா நான் குடுத்த வேலைய நீ வந்து செய்யல. உன்னோட வேலையே குடுத்த வேலைய செய்றது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தின் கடவுள் வந்து சொல்லுவாங்க. பரவால்ல நீங்க என்ன தண்டனையா இருந்தாலும் குடுங்க. நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆண் தேவதை. உடனே அவர் வந்து உனக்கு வந்து என்ன தண்டனை அப்டின்னா, நீ வந்து அங்க வந்து நீ அந்த பூமியில போய் நீ வந்து மனுஷனா வாழ்ந்துட்டு, நீ செஞ்ச தப்ப நெனச்சு, எப்ப வந்து நீ 3 தடவ வந்து சிரிக்கிறியோ, அப்பதான் நீ வந்து இந்த தண்டனையிலருந்து விடுபட்டு வருவ அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அதேபோல அது வந்து ஒரு குளிர் பிரதேசம். அங்க வந்து ட்ரெஸ் எதுவுமே இல்லாம அப்படியே நடுங்கி படுத்து கிடப்பாரு, இந்த ஆண் தேவதை வந்து. அப்ப வந்து அந்த வழியா வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து நடந்துட்டு வருவாரு. அவர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொட்ரு, அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி குடுக்குறதுக்காக, அந்த காசு சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. இவர பார்த்தோன்ன ரொம்ப பாவமா தெரிஞ்ச உடனே, இவருக்கு வந்து அந்த குளிருக்கு இதமா சொட்ரு, ட்ரெஸ்ஸு, அ அப்புறம் சால்வ, போர்வை எல்லாமே வாங்கி குடுப்பாரு. வாங்கி குடுத்தோனே, இவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "நீ யாருப்பா? என்னப்பான்னு?" கேட்டதுக்கு, "நான் சொல்ல வேண்டிய நேரத்தில சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே, "என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்னப்பா நீ இப்படி சொல்ற? நான் உனக்கு இது வாங்கி குடுத்தது தெரிஞ்சாலே என் பொண்டாட்டி வந்து என்ன திட்டுவா. இதுல நீ உன்ன வேற என்ன கூட்டிட்டு போக சொல்றியே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "சரி இருந்தாலும் பரவால்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதே போல உங்க ஒய்ஃப்க்கு வந்து எல்லாமே சொல்லுவாரு. இந்த மாரி வாங்கி குடுத்தேன்னு சொல்ட்டு. தெரிஞ்ச உடனே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சண்ட போடுவாங்க. சண்ட போடுறத நெனச்சு, இந்த ஆண் தவறி வந்து மனசு விட்டு அப்படியே சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து கேட்பாங்க, "ஏன்பா சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "நான் வந்து 3வது தடவ சிரிக்கும்போது, உங்களுக்கு நான் யார் என்னன்னு சொல்றேன். எதுக்கு சிரிச்சேன்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் தேவதை வந்து சொல்லுவாங்க. சொன்னோனே அதுக்கடுத்து இவர் கூட போய் செருப்பு தைக்கிற வேலை, செருப்பு எப்படி உருவாக்குறது எல்லாமே கத்துக்குருவாங்க. கத்துக்கிட்டோன்னா நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மன்னர் வந்து ஒரு விலை உயர்ந்த லெதர குடுத்து, அந்த வேலையாள்கிட்ட வந்து குடுத்துவுட்டு, அவருக்கு வந்து ஷூ தைக்க சொல்றாங்க. ஏன்னா, அந்த காலத்துல வந்து மன்னர் வந்து எப்பயுமே ஷூ தான் போடுவாங்க. செருப்பு வந்து இறந்துட்டாங்கன்னா மட்டும் தான் செருப்பு போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. உடனே அந்த வேலையாள் வந்து குடுத்துட்டு இந்த மாரி, "எப்பா நீ மறந்து கூட நீ வந்து செருப்பு தச்சுறாத. நீ வந்து ஷூ தான் தைக்கணும். ஏன்னா இது ரொம்ப விலை உயர்ந்தது. நம்மளால வாங்க முடியாது. மன்னருக்கு தெரிஞ்சா மன்னர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு போவான். போய் ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் ஆயிட்டு வருவான். வரும்போது வெளிய நிப்பான். அப்போ வந்து இவர் வந்து ஆ இது வந்து ஷூ தைக்காம அந்த ஆண் தேவதை வந்து செருப்பு தச்சுருவான். உடனே இத பார்த்து அந்த செருப்பு தொழிலாளி வந்து இவர போட்டு அடிப்பான். அடிச்சத கேட்டோனே வேகமா ஓடி வருவான். அவன் யாரு ஓடி வருவான்னா, அந்த வேலையாள் வந்து ஓடி வருவான். "ஏன் சண்டை போடுறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லப்பா அவன் வந்து ஷூ தைக்காம செருப்பு தச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே, "ஐயய்யோ! நான் அதுக்கு தான் வேகமாவே நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க சீக்கிரம் வந்து ஷூ தச்சிறக்கூடாது. செருப்பு தான் வேணும்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். ஏன் அப்படின்னா, மன்னர் வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து இறந்துட்டாரு. அதனால உங்ககிட்ட வந்து சொல்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா, அவர் ஆசைப்பட்ட லெதர்லயே அவருக்கு வந்து செருப்பு தச்சு போடணும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நான் இத தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே இப்படி நடக்குன்னு தெரிஞ்சு தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிப்பான். சிரிச்சுட்டு எதுக்கு சிரிக்கிறீங்கன்னா, நான் அடுத்த டைம் சிரிக்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆண் தேவதை வந்து. அவனு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 பெண்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஷூ தைக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்ப வந்து பணக்காரவங்க அந்த மாரி உள்ளவங்க தானே ஷூ தைப்பாங்க. உடனே என்னடா அப்படின்னு இவருக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த 3 பெண் குழந்தைகள் வந்து அந்த முன்னாடி அந்த ஆட்டோவ எடுக்காம வந்தால்ல, அவங்களோட குழந்தைங்க தான் இப்ப வந்து வளர்ந்து பெருசாயிட்டாங்க. அவங்க பின்னாடி வந்து ஒரு வயசான லேடியுமே நிக்கிறாங்க.
அப்ப வந்து இவரு வந்து கேட்பாரு, "யாரு நீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி "உங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. நான் தான் அந்த 3 பேத்தையும் தத்தெடுத்து எனக்கு வந்து பிள்ளை கிடையாது. நான் தத்தெடுத்து நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நெறைய சொத்து பணம்லாம் இருக்கு. அதனால நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு நல்லபடியா வளர்க்குறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவனும் இத நினைச்சு அப்படியே சிரிப்பான். சிரிச்சுட்டு அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். அப்ப வந்து இந்த மரணத்தின் கடவுள் வந்து எதுக்கு வந்து அந்த ஆன்மா வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க? எந்தெந்த நேரத்துல எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உங்க அம்மா போயிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி இன்னொரு இத விட நான் ஒரு நல்ல வாழ்க்கை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேரத்துல வந்து அந்த உயிர வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னு நெனச்சு சிரிப்பான். அப்ப இந்த கதையிலருந்து நம்ம வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து எந்த நேரத்துல என்ன நடக்குதோ, அது எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஐயோ! அன்னைக்கு இதாயிருமோ, இதாயிருமோ, கடந்தத நெனச்சோம், திருப்பி நம்ம எதிர்காலத்துல வர்றத நெனச்சு நம்ம வந்து எப்பயுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ, அத மட்டுமே நம்ம நெனச்சு வாழ்க்கைய கொண்டு போனோம்னா, வாழ்க்கைக்கு நமக்கு வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம்னு இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.